காதல் என்பது வலியோ சாபமோ? மாதவனோட அறையிலிருந்து கண்ணை விழிச்ச வேதிகா சுத்தி முத்தியும் பார்த்தா. குழந்தை நல்லா அசந்து தூங்கிட்டு இருந்தது. மாதவன் குழந்தையோட பக்கத்துல இல்ல. பக்கத்து குளியலறையில அவன் குளிக்கிற சத்தம் கேட்டுச்சு. எழுந்துட்டானோ அப்படின்னு நினைச்ச வேதிகா அவசர அவசரமா போய் ஹால்ல இருக்கிற ஒரு பொது குளியலறையில நுழைஞ்சவன் குளிச்சுட்டு வேற உடைய மாத்திக்கிட்டு அதே அவசரத்தோட சமையல்ல இறங்கினான். அவன் அலுவலகத்திற்கு கிளம்பி வெளில வரும்போது சமையல் தயாரா இருந்ததை உணர்ந்தவன் அதை சாப்பிட்டுட்டு கிளம்புறப்போ, இன்னைக்கு சாயங்காலம் குழந்தைக்கு அப்பாயின்மெண்ட் இருக்கு, ரெடியாரு, நான் ஆபீஸ்ல இருந்து வந்த உடனே உங்களை கூட்டிட்டு போறேன்னு சொன்னான். சரின்னு சொன்னவ சமையல் அறைய சுத்தம் பண்ணான். அதுக்குள்ள குழந்தை அழற சத்தம் கேட்கவே அவனை எடுத்துட்டு வந்து பாலை கொடுத்தா. கொஞ்ச நேரத்துல உணவை ஊட்டி விட்ட வேதிகா தானும் 2 இட்லிய சாப்பிட்டுட்டு குழந்தை கூட விளையாடிட்டு இருந்தா. அவளுக்கு இப்போ நினைவெல்லாம் மாதவன் தான். தன்னை இரவுல நெருங்கினா என்ன பண்றது அப்படின்னு யோசனை மட்டுமே பலமா இருந்துச்சு. அதுக்கு தகுந்த மாதிரி சாயங்காலம் வந்த மாதவனுடைய பார்வையில வித்தியாசம் தெரிஞ்சுது. அன்னைக்கு வேதிகா கட்டியிருந்த புடவைய மாதவன் உன்னிப்பா கவனிச்சான். அது அவளுக்கு அவன் முதல்ல ஆசையா எடுத்துட்டு வந்த புடவை. அதை இன்னும் அவ பத்திரமா வச்சிருக்காளா அப்படின்னு தெரிஞ்சவனுக்குள்ள அவ மேல காதல் கொழுந்து விட்டு எரிஞ்சுது. குழந்தைய செக்கப்பிற்கு கூட்டிட்டு போனான் மாதவன். குழந்தைய பார்த்த மருத்துவர் குழந்தை நல்ல ஆரோக்கியத்தோட இருக்கான் அப்படின்னு சொன்னது வேதிகாவுக்கும் மாதவுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருந்தது. குழந்தைக்கு தேவையான மருந்து மாத்திரைகளை வாங்கிட்டவங்க ஹாஸ்பிட்டலை விட்டு வெளில வந்தாங்க. அப்போ மாதவன் எதையோ யோசிச்சுட்டே வண்டி ஓட்டிட்டு வந்தான். 2-3 தடவை திரும்பி பார்த்த வேதிகா மாதவன் யோசனையிலே இருக்கிறத பார்த்து அவகிட்ட பேசவும் கொடுக்கல. சாதாரணமா கணவன் மனைவியா இருந்தா கண்டிப்பா இந்த நேரம் அவகிட்ட என்ன விஷயம், ஏன் இப்படி எதையோ யோசிச்சுட்டே இருக்கீங்க அப்படின்னு கேட்டிருப்பா. ஆனா இப்ப அவங்க 2 பேரும் கணவன் மனைவி அப்படிங்கறதே யாருக்கும் தெரியாம இருக்கு. அவங்களுக்கே தாங்க கணவன் மனைவியா அப்படிங்கறதுல சந்தேகம். இந்த குழந்தை மட்டும் இல்லாம போயிருந்தா தான் மாதவனை சந்திச்சிருக்கவே மாட்டோம் அப்படின்னு மனசுல நினைச்சுவேன். குழந்தையோட வெளியில வேடிக்கை பார்த்துக்கிட்டே வந்தா. அவனை தட்டி குடிச்சிட்டே வந்தா வேதிகா. திடீர்னு கார் ஏதோ சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ள நுழைய அதை பார்த்த வேதிகா மாதவனை திரும்பி பார்த்தா. வேதிகாவோட பார்வையை உணர்ந்த மாதவன் வீட்டுக்கு தேவையான கொஞ்சம் பொருள் எல்லாம் வாங்கணும், ஷாப்பிங் எல்லாம் முடிச்சுட்டு ஒட்டுக்கா வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு கார்ல இருந்து இறங்கினான். மாதவனை தொடர்ந்து குழந்தையோட இறங்கினவளை பார்த்து குழந்தைய வேகமா வாங்கிட்டான் மாதவன். சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ள நுழைஞ்சவன் குழந்தைக்கு தேவையான பொருட்களையும் வீட்டுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களையும் வாங்கினவன். அவனுக்கு துணையா வேதிகாவும் சில பொருட்களையும் வாங்கினான். வாங்கி முடிச்சுட்டு குழந்தைங்க விளையாடுற பொம்மை செக்ஷனுக்கு வந்தவன் சில பொம்மைகளை குழந்தைக்கு வாங்கி கொடுத்தான். அதுக்கப்புறம் அங்கிருந்த தொட்டில பார்த்து ஒரு நிமிஷம் நின்னான். அந்த தொட்டில் 5 வயசு வரைக்கும் குழந்தைகள் படுக்கிற பெரிய தொட்டிலா இருந்துச்சு. உள்ள அழகான படுக்கை, சிறிய ஃபேன், கொசுவலன்னு பாக்குறக்கே ரொம்ப அழகா இருந்தது. அத தன்னோட வசதிக்கு ஏற்ப மறக்கவும் செய்யலாம் அப்படின்னு பார்த்தவன் அதை கொஞ்சம் கூட யோசிக்காம வாங்கிட்டான். அதை கண்ட வேதிகா மாதவனை புரியாம பார்க்க அவனும் அவளை பார்த்து என்ன அப்படி பாக்குற அப்படின்னு கேட்டவன் கிட்ட, இல்ல ஆதவ் தான் நம்ம பெட்லயே தூங்குவானே, அவனுக்கு எதுக்கு இன்னொரு தனி பெட்டு அப்படின்னு கேட்டவ கிட்ட, அதனாலதான் அவன் கொஞ்சம் தனியா படுக்கட்டும்னு நினைச்சுதான் இதை வாங்குறேன் அப்படின்னு சொன்னவன் குழந்தையோட சற்று வேகமா தூக்கிட்டு நடக்க அவனுக்கு தகுந்த மாதிரி அவளும் கூட நடந்தா. மறுபடியும் வீட்டுக்கு வந்த மாதவன் தொட்டில விரிச்சு குழந்தைய அதுக்குள்ள விட்டான். குழந்தைகிட்ட சில விளையாட்டு பொருட்களையும் பெட்ல போட்டு விட்டான். குழந்தை அதுல விளையாடுறத பார்த்து ரசிச்சான் மாதவன். வேதிகாவும் அதை பார்த்து அவளுக்கு இப்போ நல்லா புரிஞ்சுது. தனியா குழந்தைய படுக்கையில விட்டுட்டு போகும்போது அவன் பெட்ல இருந்து கீழே விழுந்துருவானோங்கிற பயம் இல்லாம விளையாட்டு பொருட்களையும் இந்த பெட்டுக்குள்ளேயே போட்டுட்டா குழந்தை பெட்ல இருந்து கீழே விழுகும் அப்படிங்கிற கவலையே இல்லாம வேலையை பார்க்கலாம். அதுக்காக தான் இதை வாங்கின போல அப்படின்னு நினைச்சவன் மாதவனை பெருமிதத்தோட பார்த்தான். திரும்பி
வேதிகாவை பார்த்த மாதவனுக்கு மனசுல வேற கணக்கு இருந்தது. அத புரிஞ்சுக்கிற அறிவுதான் வேதிகாவுக்கு சுத்தமா இல்லை. நேத்து தன்னோட மனைவியோட இருக்கும்போது படுக்கையில இவனை தனியா விட்டுட்டு வந்ததுக்கு அப்புறம் இவனுடைய அழுத குரல் கேட்கவும் பதறி போய் பெட்ல இருந்து தான் கீழே விழுந்துட்டானோ அப்படிங்கிற பதற்றத்துல தான் ஓடி வந்தவன் மாதவன். ஆனா இனி இவனை இங்க தனியா விட்டுட்டு வேதிகா கூட நம்ம எவ்வளவு நேரம் வேணாலும் இருக்கலாம் அப்படின்னு மனசுல கணக்கு போட்டு வச்சிருந்தான் மாதவன். இதை எதுவுமே அறியாத வேதிகா மாதவனை மனசெலவுல மெச்சிட்டு இருந்தா. உணவு முடிஞ்சதும் எப்பவும் போல குழந்தைய தன்னோட அறைக்கு எடுத்துட்டு போன மாதவன் கொஞ்ச நேரம் தோல்ல போட்டு தட்டிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் அவனோட பெட்ல விட்டுட்டு வேதிகா கிட்ட வந்து நின்னான். வேதிகா அப்போ தன்னோட படுக்கைய கீழே விரிச்சபடி படுக்க போனான். அப்ப அங்க வந்து நின்ன மாதவன் உள்ள வந்து படு அப்படின்னு சொன்னான். மாதவனுடைய குரல்ல விதிர் விதித்து திரும்பி பார்த்தா வேதிகா. இப்போ அவன் என்ன சொன்னான்? உள்ள வந்து படுக்க சொன்னானா அப்படின்னு முழிச்சபடி அவனையே பார்க்க, என்னடி இப்படி முடிச்சு நிக்கிற? உனக்கு எப்ப பார்த்தாலும் இதே வேலையா போச்சு. ஏதாவது ஒண்ணு சொன்னா இப்படி திருன்னு முழிக்கிறதே பழப்பா வச்சிருக்க. இப்ப நான் என்ன புதுசா சொல்லிட்டேன்னு இப்படி முடிச்சு பாக்குறேன்? நான் புருஷன் தானே, இதுல இப்படி பாக்குறதுக்கு என்னடி இருக்கு என்று கேட்டான். அப்போ அவனோட கையில குழந்தை இல்லாத பார்த்து, குழந்தை எங்க அப்படின்னு கேட்டான். அவனோட பெட்ல உட்கார வச்சுட்டு வந்திருக்கேன் அப்படின்னு கொஞ்சம் சிரிச்ச குரல்ல சொன்னான் மாதவன். அப்பதான் அவளுக்கு விஷயமே புரிஞ்சுது. ஓ, நேத்து அவனோட பெட்ல தனியா உட்கார வச்சுட்டு வந்திருந்தான். குழந்தை அப்போ கீழே விழுந்திருந்தா என்ன ஆயிருக்கும் அப்படின்னு யோசிச்சிருப்பான் போல. அதனாலதான் இன்னைக்கு இது மாதிரி தொட்டில் வாங்கி வச்சிருக்கான் அப்படின்னு நினைச்சவளுக்குள்ள தன்னோட கணவனோட சாமர்த்தியத்தை உள்ளூர பாராட்டாம அவளால இருக்க முடியல. ஆனாலும் அதை கொஞ்சம் கூட வெளிக்காட்டிக்காம, குழந்தை சேஃபா இருக்கான்ல, நீங்க போய் உங்க பெட்ல படுங்க, நான் இங்கே படுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னான். அவ சொன்னதை அடுத்து அவளுடைய போர்வைய தரையில விரிக்க போனவளை கை நீட்டி தடுத்தான். அந்த போர்வையை பிடுங்கி பக்கத்துல இருக்கிற சோஃபாவில வீசினான். அதை பார்த்தவளுக்கு கொஞ்சம் கோவம் வந்துச்சு. இப்போ எதுக்கு இப்படி பிரச்சனை பண்ணிட்டு வந்து நிக்கிறீங்க? நான் எப்பவுமே இப்படி தனியா தானே படுப்பேன். இன்னைக்கு என்ன புதுசா நான் உங்க கூட வந்து படுக்கணும்னு நிக்கிறீங்க அப்படின்னு கேட்டவகிட்ட, இல்ல இங்க தரையெல்லாம் ரொம்ப ஜில்லுன்னு இருக்கும், அவ்வளோ கஷ்டப்பட்டு நீ ஏன் இங்க படுப்பானே? என்னோட பெட் தான் ரொம்ப பெருசா இருக்கே, நீ ஒரு மூலையில படுத்துக்கோ, நான் ஒரு மூலையில படுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னான். ஓஹோ, அப்போ அந்த வீடு உங்க வீடு தரை சூடாவா இருந்துச்சு? அங்கேயும் தரையில தானே நான் படுத்தேன். இன்னைக்கு என்ன புதுசா கரிசனம் வேண்டி கிடக்கு? போங்க போய் உங்க பெட்ல படுங்க அப்படின்னு சொன்னான். அதை கேட்டவனுக்கு கொஞ்சம் கோவமே வந்துச்சு. திமிரப்பாரு எப்படி வாய் பேசுறான்னு. வீட்டுல அமுக்குடி மாதிரி அவ்வளவு சைலண்டா இருந்தா, என்கிட்ட பேசுறதுக்கு மட்டும் இவளுக்கு வாய் எங்கிருந்துதான் வருதோ அப்படின்னு நினைச்சவன் அவன் கையில இருந்த தலகாணியும் பிடுங்கி மறுபக்கம் வீசினான். இப்ப நீ உள்ள வந்து படுக்க போறியா இல்லையாடி அப்படின்னு கேட்டான். முடியாது, நான் இங்கதான் படுப்பேன். உங்க பக்கத்துல வந்து படுக்கிறதுக்கு உங்க ஆசை பொண்டாட்டி லதா உங்க வீட்டுல இருக்கா, போய் அவ பக்கத்துல போய் படுங்க அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள அவளை ஓங்கி பலார்னு ஒரு அடி அடிச்சிருந்தான். அவன் அடிச்ச அடியில பக்கத்துல இருந்த சோஃபால போய் விழுந்தா வேதிகா. அவன் அடிச்ச கன்னத்தை தாங்கி பிடிச்சபடி அவனையே பார்த்துட்டு இருந்தா. என்னடி போனா போகுதுன்னு பார்த்தா வாய் ஓவரா பேசிட்டு போற? என்னமோ என் பொண்டாட்டி லதான்னு சொல்ற. அவ என் பொண்டாட்டி ஆறுக்கு காரணமே நீதானடி. நீ அவன் கூடயே ஓடி போய் உன் வாழ்க்கை தான் உனக்கு முக்கியம்னு சந்தோஷமா இருந்தல்ல. அப்போ எங்க வீட்டுல இருக்கவங்க எல்லாம் நீ ஓடி போயிட்டேன்னு தெரிஞ்சு சும்மாவா இருப்பாங்க? அவங்களுக்கும் குடும்பத்து வாரிசுன்னு ஒண்ணு வேணும்ல. அதனால அவளை என் தலையில கட்டினாங்க. வேற வழியே இல்லாம அவளை நான் கல்யாணம் பண்ணிட்டேன். எல்லாத்துக்கும் காரணம் நீ தானடி. என்னமோ ஒண்ணுமே தெரியாத மாதிரி பேசுற. பண்ற தப்பெல்லாம் நீ பண்ணிட்டு இப்ப வந்து என் மேல தூக்கி பழைய போடுற நீ அப்படின்னு கோவத்துல கத்தினான். அதை கேட்ட அவளுக்கும் கோவம் சுருன்னு வந்துச்சு. அவனை நோக்கி எதிர்த்து நின்று, நான் ஒன்னும் எவன் கூட ஓடி போகல, உங்களை பிடிக்கலன்னு தான் இந்த வீட்டை விட்டு வெளில போனேன் அப்படின்னு சொன்னான். அதை கேட்டவனுக்கு ஆத்திரம் பத்திக்கிட்டு வர இன்னமும் கோபத்தோட, என்னடி சொன்ன? என்ன பிடிக்கலன்னு இந்த வீட்டை விட்டு வெளில போனியா அப்படின்னு கேட்டவன் அவளுடைய தலைமுடிய பிடிச்சு அவ கன்னத்தை அழுத்தி பிடிச்சு தான் பக்கத்துல கொண்டு வந்தான். கல்யாணத்தன்னைக்கு நைட்டு என் கூட படுத்தியே, அப்போ உனக்கு என்ன பிடிக்காத மாதிரி ஒன்னும் தெரியலையே, நல்லா குழஞ்சுதானே கொடுத்த. பிடிக்காதவன் கிட்ட படுத்த மாதிரி அடி அன்னைக்கு நீ என்கிட்ட படுத்த.
அப்படின்னு அவனோட தலைமுடியை அழுத்தி பிடிச்சு கேட்டான் மாதவன். அவன் பிடிச்ச பிடியில வலி தாங்க முடியாத வேதிகா, விடுங்க, எனக்கு ரொம்ப வலிக்குது அப்படின்னு சொன்னான். வலிக்கிட்டடி, எப்படியெல்லாம் பேசுற நீ? எவ்வளவு ஆசையா உன்னை கல்யாணம் பண்ணிருப்பேன். எவன் கூடயோ ஓடி போயிட்டு ஒரு குழந்தையோட வந்து நின்ன. அந்த குழந்தைக்கு நான் தான் அப்பான்னு குழந்தைய பார்த்தோன்னே தெரிஞ்சுக்கிட்டேன். அதனாலதான் நீ ஓடி போனதெல்லாம் கூட மறந்து மன்னிச்சு உனக்கு நல்லது நடக்கணும்னு நினைச்சேன். என் வீட்டுக்கே உன்னை கூட்டிட்டு போனேன். இப்போ அந்த ஓடி போனவனே நினைச்சிட்டு இருக்கியோன்னு மனசுல எவ்வளவு வலிக்குது தெரியுமா அப்படின்னு கேட்டவன் அவளுடைய உதடுகளை அழுந்த பிடிச்சு முத்தமிட்டு கடிச்சு வச்சான். அந்த வலி தாங்க முடியாத வேதிக்கா அவனை பிடிச்சு தள்ளிவிட்டா. சும்மா ஓடி போனவன்னு என்னை ஏன் இப்படி சொல்லி சொல்லி டார்ச்சர் பண்றீங்க? நான் ஓடி போனதுக்கு காரணமே நீங்களும் உங்க அத்தையும் தான் அப்படின்னு படார்னு உண்மையை போட்டு உடைச்சா. என்னது, என்ன சொன்ன? நீ ஓடி போனதுக்கு நான் காரணம்னு சொன்னா கூட பரவாயில்லடி. அதனடி என்னோட அத்தையை இழுக்கிற, என்ன விஷயம் அப்படின்னு கேட்டான். அதை கேட்டவ கோபத்துல உளறிட்டோம் அப்படிங்கறத உணர்ந்து உதடுகளை அழுந்த கடிச்சுக்கிட்டு நின்னா வேதிகா. வேதிகா உதட்ட கடிச்சிட்டு மௌனமா நிக்கிறத பார்த்தவனுக்கு எரிச்சல் பத்திக்கிட்டு வந்தது. ஏண்டி இப்படி அழுத்தமா நின்றுட்டு இருந்தா என்னடி அர்த்தம்? எனக்கு பதில் சொல்லி அப்படின்னு கேட்டான். இப்போ நீ என்ன சொன்ன? என்னை விட்டு பிரியறதுக்கு காரணம் நான் மட்டும் இல்ல, என்னோட அத்தையும் தானே தான் சொன்னேன். ஏன், அவங்க உனக்கு என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டான். அவ பதில் எதுவுமே சொல்லாம அப்படியே நிக்கவும் அவனுக்கு ரொம்பவுமே கோவம் வந்தது. அவன் பக்கத்துல போய் நின்று அவ கண்ணத்தை பிடிச்சு அவன்கிட்ட திருப்பினவன், இப்போ நீ வாய் திறந்து பதில் சொல்ல போறியா இல்லையாடி அப்படின்னு கேட்டவன் கிட்ட மறுபடியும் பதிலே சொல்லாம தலை நிமிந்து பார்த்துட்டு மறுபடியும் தலை குனிஞ்சா. அதை பார்த்தவனுக்கு ரொம்பவும் கோவம் வந்தது. அவனுடைய தோள்களை பற்றி குலுக்கினான். இப்போ நீ எனக்கு பதில் சொல்லாம நான் உன்னை விட போறதே இல்லை. என்ன நடந்ததுன்னு சொல்லுடி அப்படின்னு கேட்டான். இனியும் உண்மையை மறைச்சு வைக்க முடியாதுன்னு உணர்ந்த வேதிகா அன்னைக்கு நடந்த விஷயங்களை பத்தி சொன்னான். அதை கேட்டவனுக்கு தலையே சுத்துச்சு. என்னது, நான் மல்லிகாவோட ரூம்ல இருந்து வந்ததை பார்த்து நீ சந்தேகப்பட்டியா அப்படின்னு கேட்டான். அவ மௌனமா தலை குனிஞ்சு நிக்கவும், மல்லிகாவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நான் நினைச்சிருந்தேன்னா உன்னை ஏண்டி நான் துரத்தி துரத்தி வந்து கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணிக்க போறேன்? உனக்கு மண்டையில மூளையே இல்லையா? இத என்னோட அத்தை கிட்ட போய் நான் கேட்க மாட்டேன். என்ன, அவங்களுக்கு அவங்க பொண்ணு எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு அவங்க ஆசை. இப்போ அன்னைக்கு நடந்த விஷயங்களை பத்தி நான் அவங்க கிட்ட இப்ப கேட்டா குடும்பத்துல பிரச்சனை தான் வரும். நான் கேட்கறதுக்கு ஒண்ணு மட்டும்தான் பதில் சொல்லு. நீ உனக்கு தொட்டு தாலி கட்டின புருஷன் மேல அவ்வளவுதான் நம்பிக்கையா? மல்லிகாவுக்கு அப்போ ஒரு 17 வயசு இருக்குமா? உனக்கு அப்பவே 23 வயசு ஆச்சுல? கொஞ்சம் யோசிச்சு பார்த்திருந்தாலே உனக்கு அதுக்கு பதில் கிடைச்சிருக்குமே அப்படின்னு வேதனையோட சொன்னான். வேதிகா இந்த திருப்பத்தை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. அவ விழிச்சிட்டு மாதவனையே பார்க்க, பதில் சொல்லுடி. 17 வயசு பொண்ணோட ரூம்ல இருந்து ஒரு 28 வயசு பையன் வெளில வரான். அதுவும் அந்த பொண்ணுக்கு மாமா. அவன் வெளியில வந்தா அந்த பொண்ணு கூட தப்பு பண்ணிருப்பான்னு அர்த்தமா? மல்லிகாவுக்கு அவ்வளவு விவரம் பத்தாதுன்னு உனக்கு பார்த்த அன்னைக்கே தெரிஞ்சிருக்குமே. அவ உடம்புலதான் வளர்ந்துருக்காளே தவிர மனசுலவுல இன்னும் சின்ன குழந்தை தானே. எங்க மாமா அடிக்கடி எங்க அத்தைய அடிச்சு கொடுமை பண்ணுவார். அதை பார்த்து வளர்ந்தவ மல்லிகா. அதனால அப்பப்போ அதை நினைச்சு அழுவா. அப்படி அழும்போது பக்கத்துல இருந்து கொஞ்சம் ஆறுதல் சொன்னா அவளுடைய அழுகை கொஞ்சம் குறையும். அதனாலதான் அவ ரூம்ல இருந்து அன்னைக்கு நான் வெளில வந்தேன். எங்க அத்தை உன்கிட்ட என்ன வேணாலும் சொல்லியிருந்திருக்கலாம், ஆனா அதை என்கிட்ட கேட்டு உறுதிப்படுத்திருக்கணும்னு உனக்கு ஒரு தடவை கூடவா தோணல? சரி, அதை விடு. அப்பதான் நம்மளுக்கு கல்யாணம் ஆயிருக்கு. என்னை பத்தி உனக்கு எதுவும் தெரியாதான். ஆனா முழு மனசோட ஒத்துக்கிறேன். அதை பத்தி இப்படியாவது யாராவது உன் புருஷனை பத்தி தப்பா சொன்னா நீ அப்படியே அதை நம்பிடுவியா? அதை என்கிட்ட கேட்டு உண்மையா பொய்யான்னு கூட தெரிஞ்சுக்க மாட்டியா? இல்ல அங்க என்ன நடந்ததுன்னு கூட உனக்கு கேட்க வாய் வரலையா அப்படின்னு கேட்டு மௌனமா நிறுத்தினான். அந்த குரல்ல வேதனை இருந்தது. அதை கேட்ட வேதிகாவுக்கு என்ன பதில் சொல்றதுன்னே தெரியாம விழிச்சிட்டுனா, இவன் எப்ப பார்த்தாலும் நம்ம மேலதான் தப்பு சொல்லுவான். அவன் பக்கம் என்ன தப்பு இருக்குன்னு கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டான்.
இல்ல, நாம அந்த நிலைமையில இருந்தா என்ன பண்ணிருப்போம்னு கூட யோசிக்க மாட்டான். எடுத்தோம் கவிழ்த்தோன்னு எல்லா பழியும் நம்ம மேலே போட்டுட்டு நம்மள கேள்வி கேட்கறதே இவனுக்கு வேலையா போச்சு அப்படின்னு மனசுல நினைச்சவன் மாதவனை முறைச்சு பார்த்தா. அவ முறைக்கிறத கவனிச்சவன், என்னடி முறைச்சு பார்த்தா நீ பண்ண தப்பெல்லாம் இல்லைன்னு ஆயிடுமா? இத்தனை வருஷம் நம்ம வாழ்க்கையே வீணடிச்சிட்டேடி, இத்தனை வருஷம் வாழ்க்கையை வீணடிச்சிட்டேடின்னு அவன் கேட்டவனை முறைச்சு முறைச்சு பார்த்தா வேதிகா. ஏண்டி வாய் திறந்து பதில் சொல்லு. என்னோட அத்தை உன்கிட்ட என்ன சொல்லியிருந்தாலும் அதை என்கிட்ட நீ கேட்டு தெளிவுபடுத்திருக்கணுமா வேண்டாமா? அதுக்கு பதில் சொல்லுடி அப்படின்னு எரிச்சலோட கேட்டா. அதை கேட்ட வேதிகா, எனக்கு உங்ககிட்ட கேட்கணும்னு தோணல, அது உண்மையா இருக்கும்னு அப்படியே நம்பிட்டேன் அப்படின்னு மெதுவான குரல்ல முணுமுணுத்தா. இப்ப தெரியுதாடி உனக்கு என் மேல இருக்கிற நம்பிக்கை எந்த அளவுக்கு இருக்குன்னு? அப்போ என் கூட இருந்தியே அந்த ஒரு நாள் நைட்டு கூட என்கிட்ட உனக்கு பேசணும்னு தோணவே இல்லை இல்லையாடி? அன்னைக்கும் பொம்மை மாதிரி தானடி இருந்த அப்படின்னு கேட்டவன மறுபடியும் முறைச்சு பார்த்தா. இங்க பாருடி, இந்த முட்டைக்கண்ணை வச்சுட்டு சும்மா என்னை முறைச்சு முறைச்சு பார்த்தீங்கன்னா பல்ல கழட்டிடுவேன். உனக்கு ஆரம்பத்துல இருந்து என் மேல நம்பிக்கையே இல்லை, அதான் உண்மை. அதனாலதான் யார் என்ன சொன்னாலும் அப்படியே நம்பிட்டு வீட்டை விட்டு ஓடி போனேன். இதுவே என் மேல முழு நம்பிக்கை உனக்கு இருந்திருந்தா எங்க அத்தை என்னை பத்தி என்ன சொல்லியிருந்தாலும் அதை நீ என்கிட்ட வந்து தெளிவுபடுத்திருப்ப, இல்ல அதை நம்பாம அப்படியே விட்டுருப்ப. நீ அந்த ரெண்டுமே பண்ணல. அதை விட்டுட்டு லெட்டர் வச்சுட்டு போயிருக்க. அட, அந்த லெட்டர்லயாவது உண்மை எழுதி வச்சுட்டு போனியா? அதுவும் இல்லை. பிடிச்ச வாழ்க்கைய தேடி போறேன்னு நீ பாட்டுக்கு போயிட்ட. அந்த லெட்டர்லயாவது உண்மையை நீ எழுதி வச்சிருந்தீனா நான் உன்னை தேடி அப்பவே கண்டுபிடிச்சு உனக்கு விளக்கம் கொடுத்திருப்பேனே. நீ அதையும் பண்ணல. பிடிச்சமான வாழ்க்கையை தேடி போறேன்னா என்னடி அர்த்தம்? வேற ஒருத்தம் கூட ஓடி போறேன்னு தானே அர்த்தம். அதனால வந்த விளைவுகள் எவ்வளவு தெரியுமா? விருப்பமே இல்லாம வேறொரு பொண்ணு கழுத்துல தாலி கட்டி இன்னைக்கு அவளை என் வீட்டுல மனைவியா வச்சிருக்கேன். அவளுக்கு இப்ப நான் என்ன பதில் சொல்லுவேன்? இல்ல, இப்பதான் உனக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன்? இப்படி ரெண்டு பக்கமும் என்னை மாட்டி வச்சுட்டு இப்படி முடிச்சுட்டு நிக்கிறியே, உனக்கெல்லாம் அறிவே இல்லையாடி அப்படின்னு கேட்டான் மாதவன். தான் செஞ்ச தவிர இப்போ முழுசா உணர்ந்திருந்தா வேதிகா. இவன் சொல்றது எல்லாமே சரியாதான் இருக்கு. அன்னைக்கு இவன் கிட்ட கேட்டிருந்தா இத்தனை பிரச்சனையும் வந்திருக்காது. நம்மளோட தவற வச்சுக்கிட்டு அவனை குத்தம் சொல்லி என்ன பிரயோஜனம் அப்படின்னு நினைச்சவன் இனி வாழ்க்கையில மாதவன் நம்மளுக்கு இல்லை அப்படின்னு பெருமூச்சோட நினைச்சு மாதவனை கலங்கிய விழிகளோட பார்த்தா. இங்க பாருங்க, நான் பண்ணதெல்லாம் தப்புதான். அதுக்காக என்னை மன்னிச்சிடுங்க. நான் அன்னைக்கே உங்ககிட்ட கேட்டிருக்கணும். தப்பு என் மேலதான் இருக்கு. இப்போ அதெல்லாம் முடிஞ்சு போன விஷயம். இனி அதை பத்தி பேசி பலனே இல்லை. நீங்க இப்போ இன்னொரு பொண்ணுக்கு தாலி கட்டியிருக்கீங்க. அட்லீஸ்ட் அந்த பொண்ணையாவது நல்லா வச்சுக்கோங்க. நான் யாரோட வாழ்க்கையிலையும் குறுக்க வர விரும்பல. எனக்கு என் குழந்தைய மட்டும் பிச்சையா கொடுத்துருங்க. நான் இப்படியே போயிடுறேன். நான் உங்க வாழ்க்கையில வரவே மாட்டேன்னு அழுதுட்டு அவங்கிட்ட கையேந்தி பிச்சை கேட்டான். அதை பார்த்தவனுக்கு கோபம் அனலா வந்தது. வேகமா வந்து அவளுடைய கைகளை தட்டி விட்டபடி அவளை மறுபடியும் பலார்னு ஒரு கன்னத்துல அடி அடிச்சான். அவன் அடிச்சதுல கீழே போய் விழாம பிடிச்சவன் அவளை வேகமா இழுத்து அவனுடைய மார்பு மேல போட்டுக்கிட்டான். பாவி, இப்படி பண்ணிட்டேடி. அன்னைக்கே ஒரு வார்த்தை என்கிட்ட கேட்டிருக்கலாமேடி. என்னை எந்த அளவுக்கு நோகடிச்சிருக்க தெரியுமா? எத்தனை வருஷம் உனக்காக ஏங்கி தவிச்சு போயிருப்பேன். என்னமோ இன்னைக்கு குழந்தையோட நீ என்னை விட்டுட்டு போறேன்னு பெரிய இவ மாதிரி சொல்ற. அதை எப்படி என்னால ஏத்துக்க முடியும் அப்படின்னு கேட்டவன் அவளை அழுத்தமா தன்னோட மார்பு மேல போட்டுட்டு அவளுடைய முகத்தை அழுத்திட்டான். அவளுடைய இடையில அவனுடைய கைகளை அழுத்தமா பதிச்சு அவ உடல் முழுவதும் தான் மேல படுற மாதிரி அவளை அணைச்சிருந்தது. வேதிகாவுக்கு எலும்பெல்லாம் நொறுங்கி மாதிரி இருந்தது. அவளை இனி பிரியவே மாட்டேன் அப்படின்னு சொல்ற மாதிரி இருந்தது அவனுடைய அணைப்பு. சின்ன காத்து கூட அந்த அணைப்புல உள்ள நுழையாதபடி அவளை இறுக்கமா அணைச்சிருந்தான் மாதவன். அதை உணர்ந்தவளுக்குள்ள மாதவனை இழந்த வழி வெகுவாக எழுந்துச்சு. அந்த வலியால கதறி அழுதா வேதிகா. அவ அழுததுல அவனுடைய சட்டை பகுதியெல்லாம் ஈரமாயிட்டே போச்சு.
அவனால அவனுடைய அழுகைய அடக்கவே தெரியல. அவனுடைய முதுகையும் தலைவையும் தடவி கொடுத்தபடியே இருந்தான். அழுது அழுது ஓஞ்சு போனவன் மயங்கி கீழே சரிய போற அவளை தாங்கி பிடிச்ச மாதவன் அவளை அணைச்சபடியே தன்னோட படுக்கையில தூக்கிட்டு வந்து படுக்க வச்சான். அவன் படுக்க வச்ச அடுத்த வினாடி மாதவனுக்கு முதுக காட்டிட்டு திரும்பி படுத்தவன் குலுங்க குலுங்க அழுதுகிட்டே இருந்தா. அவ அழறத ரொம்ப நேரம் வேடிக்கை பார்த்துக்கிட்டே நின்றுட்டு இருந்தான் மாதவன். அவனுக்கும் இப்ப இருக்கிற பிரச்சனைய எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியல. என்ன ஆனாலும் இனி வேதிக்காவை இழக்கவே கூடாதுன்னு முடிவெடுத்திருந்தான். அதுக்கு என்ன வழி அப்படின்னு தான் அவனுக்கு புரியல. இனி வீட்டுக்கு வேதிக்காவை கூட்டிட்டு போனான். மறுபடியும் அவளை வேலைக்காரியை போல வச்சிருக்கணும். அதை இனி அவனால தாங்கிக்கவே முடியாது. தவறு செஞ்சவதான் எதுக்காக தண்டனை அனுபவிக்கணும்? அவ போதும், அவ செஞ்சது மன்னிக்க முடியாத தவறு ஒன்றும் இல்லையே. தீர விசாரிக்காம தவற முடிவு பண்ணி ஏதேதோ பண்ணிட்டான். அதுக்கான தண்டனைய இத்தனை வருஷமும் அனுபவிச்சுட்டு விட்டா. இனியும் அவ தண்டனையை அனுபவிக்கவே கூடாது. அவளை ராணி மாதிரி பார்த்துக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணான் மாதவன். ஆனா இப்போ தன்னோட வீட்டுல இன்னொரு பொண்ணுக்கு தாலி கட்டி வச்சிருக்கோமே, அவளுக்கு இப்போ நம்ம என்ன பதில் சொல்றது? பாவம், அவளும் ஒரு பொண்ணு தானே. அவளுக்கும் ஆசை இருக்கும். தன்னை திருமணம் செஞ்சுக்கிட்டு எந்த சுகத்தையும் அனுபவிக்காம இருக்கும் அவளை நல்ல விதமா இன்னொருத்தங்கிட்ட ஒப்படைக்கணும். அப்படி அவளை ஏத்துக்கிற விதமா யார் இருக்காங்க அப்படின்னு யோசிச்சவனுக்குள்ள சட்டுன்னு ஒரு நபரோட முகம் நினைவுல வந்துச்சு. அதை நினைச்சவன் ரொம்ப குஷியோட மனசுல சபாஷ் போட்டுக்கிட்டான். அட ஆமா, அவன்தான் சரியான ஆள். அவ மட்டும் லதாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னா பெரிய பிரச்சனை தீர்ந்தது. லதாவை அவன்கிட்ட ஒப்படைச்சிட்டா போதும், அவன் அவளை நல்லா பார்த்துப்பான். இனி நம்ம வாழ்க்கையும் நல்லா இருக்கும், லதா வாழ்க்கையும் நல்லா இருக்கும் அப்படின்னு முடிவு செஞ்சவன் மறுபடியும் வேதிக்காவை பார்த்தான். அவ இன்னும் அழுதுகிட்டே இருக்கிறத பார்த்தவனுக்குள்ள கொஞ்சம் சிரிப்பு கூட வந்தது. அழட்டும், கடைசியா கொஞ்சம் அழுதா தப்பே இல்லை அப்படின்னு நினைச்சவன் கைகளை கட்டிட்டு பக்கத்துல இருந்த நாற்காலியில அப்படியே உட்கார்ந்து அவ அழறத வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருந்தான் மாதவன். அந்த அழுகையெல்லாம் தன்னை இழந்ததுக்காக தான் அழுகிறான் அப்படின்னு நினைக்கும் போது அவனுக்கும் மனசுல பெரிய கர்வமே வந்துச்சு. அவ அழறத ரொம்ப நேரம் வேடிக்கை பார்த்துட்டே இருந்தான். ரொம்ப நேரம் கழிச்சு பொறுமை எழுந்தவன் அவகிட்ட வந்து அவளை தூக்கி உட்கார வச்சான். அவ அழுதுகிட்டே அவனை தட்டி விடவும் அவனுக்கு கோபம் வந்தது. ஏய், சும்மா சும்மா அழுது ஓவரா சீன் போடாதடி. பண்ற தப்பெல்லாம் பண்ணிட்டு இதெல்லாம் என்னடி அழுக? அழுதா நீ பண்ண தப்பெல்லாம் இல்லைன்னு ஆயிடுமா அப்படின்னு கேட்டான். அவனுக்கும் இப்போ மனசெல்லாம் ரணமா இருந்தது. தான் செஞ்ச தப்புனால தன்னோட வாழ்க்கையை எழுந்துட்டோமேன்னு நினைச்சு வருந்தினவன் அதை தன்னோட அழுகையில கரைச்சிட்டு இருந்தான். அது கூட அவனுக்கு பொறுக்கல. தான் அழறதையும் தடுத்து நிறுத்திட்டான் அப்படின்னு மனசுல அவனை திட்டினவன், இங்க இந்த வீட்டுல எனக்கு அழுகிறது கூட சுந்தரம் இல்லையா அப்படின்னு வெடுக்குன்னு கேட்டா. அதை கேட்ட மாதவனுக்கு சிரிப்பு வந்துச்சு. அழுகைக்கு சுதந்திரம் தானே உனக்கு வேணும், தாராளமா போய் அழு. போய் பாத்ரூம் அங்க இருக்கு, அங்க போய் அழு. இது என்னோட பெட்ரூம். இங்க பாரு, நீ அழுது அழுது என்னோட படுக்கையெல்லாம் கரையாக்கி வச்சிருக்கேன் அப்படின்னு அவனுடைய படுக்கையில காமிச்சு அந்த போர்வையெல்லாம் அவ அழுத சிந்தின கரைகளை காண்பிச்சான். அதை பார்த்தவளுக்கு கோவம் சுருன்னு வந்தது. இப்போ நான் அழுறது உங்களுக்கு முக்கியம் இல்ல, உங்க படுக்கையெல்லாம் கரையாயிடுச்சு அப்படிங்கிறது தான் முக்கியமா அப்படின்னு கேட்டான். அது கேட்ட மாதவன், பின்ன இல்லையாடி, இந்த படுக்கையை துவைக்கிறதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்படுவேன் தெரியுமா? இங்கெல்லாம் வேலைக்காரங்க கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டம். அப்போ இந்த படுக்கையை நான் தானே துவைக்கணும். நீ கண்ணுல போட்டிருக்கே மை, அதெல்லாம் என்னோட பெட்ஷீட்ல எவ்வளவு கரையா இருக்கு பாரு அப்படின்னு காட்டினான். அதை பார்த்த வேதிக்கா, இப்ப என்ன உங்களுக்கு, இந்த பெட்ஷீட்டை துவைச்சு போகணும் அவ்வளவுதானே, அதை நானே உங்களுக்கு நாளைக்கு பண்ணித்தரேன் போதுமா அப்படின்னு கேட்டா. ஓ போதுமே, இதுக்குதான் வீட்டுல எப்பவுமே ஒரு வேலைக்காரி இருக்கணும்னு சொல்றது அப்படின்னு நக்கலா சொன்னபடி அந்த இடத்த விட்டு விலக ஆரம்பிச்சான். என்னது வேலைக்காரியா? நான் என்ன உங்க வீட்டு வேலைக்காரியா அப்படின்னு கேட்டா வேதிக்கா. அறைய விட்டு விலக நினைச்சவன் அவ கேட்ட கேள்வியில
கொஞ்சம் பிரமிச்சு போய் திரும்பி பார்த்து அவளை பார்த்தான். அப்போ நீ வேலைக்காரி இல்லையா? அப்போ யார் நீ அப்படின்னு கேட்டான். நான் உங்க பொண்டாட்டி அப்படின்னு ரோஷத்தோட சொன்னா வேதிகா. மனசுல அவ பேசினத ரசிச்சவன், என்னது பொண்டாட்டியா? அதெல்லாம் கூட உனக்கு நினைவு இருக்கா? என்ன வேண்டாம்னு தூக்கி எறிஞ்சிட்டு போனவதானடி நீ. இப்ப என்ன புதுசா பொண்டாட்டின்னு உரிமை கொண்டாடுற? எனக்குன்னு இப்ப பொண்டாட்டின்னு என் வீட்டுல ஒரு ஆள் இருக்கிறதே நீ மறந்துட்டேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு நக்கலோட சொன்னான் மாதவன். அதை கேட்டவளுக்கு ஆத்திரம் பத்திக்கிட்டு வந்துச்சு. நான் தான் உங்களோட முதல் மனைவி. அது உங்களுக்கு முதல்ல ஞாபகம் இருக்கா இல்லையா? என்கிட்ட விவாகரத்து வாங்காம என் சம்மதம் கேட்காம 2வது கல்யாணம் பண்ணிருக்கீங்களே, அது எப்படி செல்லும்? சட்டப்படி அது குற்றம் அப்படின்னு சொன்னான் வேதிகா. அதை கேட்டவனுக்கு அதிர்ச்சி வந்தது. அவளை வியப்போட பார்த்தான். இவளா இப்படியெல்லாம் பேசுறா அப்படின்னு. அப்படியா? இந்த சட்டமெல்லாம் உனக்கு எப்ப தெரியும்? கடைசி தடவை உன்னை வேலைக்காரியா எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போனப்போ இந்த சட்டத்தை பத்தி நீ என்கிட்ட சொல்லவே இல்லையே. இப்ப என்ன புதுசா சட்டம் பேசுற அப்படின்னு சிரிப்போட கேட்டான் மாதவன். அவன் சிரிச்ச குரல அடையாளம் கண்ட வேதிகாவுக்கு இன்னும் கோபம் அதிகமா வந்துச்சு. எனக்கு இந்த சட்டம் பத்தி அன்னைக்கே தெரியும். ஆனா அன்னைக்கு குழந்தைக்கு உடம்பு முடியலன்னு பேசாம இருந்தேன். இப்பதான் குழந்தைக்கு நல்லா ஆயிடுச்சுல்ல அப்படின்னு ரோஷத்தோட சொன்னான். ஒண்ணு எனக்கு குழந்தைய என்கிட்ட கொடுத்துருங்க, நான் இந்த வீட்டை விட்டு வெளில போயிடுறேன். இல்ல என்ன உங்க மனைவியா ஏத்துக்கோங்க, உங்க வீட்டுக்கு நான் வேலைக்காரியாலாம் வரமாட்டேன் அப்படின்னு சொன்னான். அவ பேசினதை பார்த்து ரொம்ப ஆச்சரியம் அடைந்தான் மாதவன். இவளுக்கு இப்படியெல்லாம் கூட வேற பேச தெரியுமா? இவளை இன்னுமே கொஞ்சம் தூண்டி பார்க்கலாமே அப்படின்னு நினைச்சவன், இங்க பாருடி, அப்படியெல்லாம் நீ சொல்ற ஆட்டத்துக்கெல்லாம் என்னால் ஆட முடியாது. நீ சொன்னியே சட்டம், அந்த சட்டம் எனக்கும் தெரியும். பொண்டாட்டி சொல்லாம கொல்லாம ஓடி போயிட்டா அவ எங்க இருக்கான்னே ரொம்ப வருஷம் தெரியலன்னா அந்த புருஷனுக்கு 2வது கல்யாணம் பண்ணிக்கிற உரிமை இருக்கு. அது தெரியுமா உனக்கு அப்படின்னு கேட்டான். அதை கேட்டவ கண்களை விரிச்சு அவனை அதிர்ச்சியோட பார்த்தா. சும்மா சும்மா இப்படி முட்டை முட்டை முடிச்சிட்டு இருந்தா ஒன்னும் வேலைக்கு ஆகாது. சட்டத்தை பத்தி முழுசா தெரிஞ்சுட்டு அப்புறம் என்கிட்ட பேசணும். 1 2 தெரிஞ்சுட்டு பேசினா இப்படித்தான் பண்டு வாங்கணும் அப்படின்னா. இப்போ என்னதான் சொல்ல வரீங்க அப்படின்னு கேட்டவகிட்ட, சரி வேண்டாம், என்ன மனைவியா கூட நீங்க ஏத்துக்க வேண்டாம். என் குழந்தைய என்கிட்ட கொடுத்துருங்க, நான் இந்த வீட்டை விட்டு போயிடுறேன், உங்க வாழ்க்கையிலே வரமாட்டேன் அப்படின்னு படபடன்னு பேசினான். என்னது உன் குழந்தையா? உனக்கு மட்டும் தனியா எப்படி பிறந்தான் அப்படின்னு ஆராய்ச்சி செஞ்சபடி கன்னத்துல தன்னோட விரல வச்சு யோசிச்சான் மாதவன். அவனுடைய செய்கையில எரிச்சல் அடைஞ்சா வேதிகா. சும்மா விளையாடாதீங்க, 10 மாசம் நான் தான் சுமந்து பெற்றிருக்கேன். அது என் குழந்தை தான். அவனை எனக்கு கொடுத்துருங்க, நான் போயிடுறேன். உங்களுக்கு தான் வீட்டுல ஒரு பொண்டாட்டி இருக்கால, அவ கூட சேர்ந்து குடும்பம் நடத்தி 10 குழந்தைங்களை பெத்துக்கோங்க. யார் வேணாம்னு சொன்னா? எனக்கு இருக்கிறது இந்த குழந்தை மட்டும்தான். அவனை எனக்கு கொடுத்துருங்க, நான் போறேன் அப்படின்னா. என்னடி போறேன் போறேன்னு ஓவரா சீன் போட்டிருக்கேன், அப்படியெல்லாம் குழந்தை கொடுக்க முடியாது அப்படின்னு சொன்னவன் கிட்ட, தனியா நான் போய் என்ன பண்றது? எனக்கு இந்த உலகத்துல யாரையுமே தெரியாது, எனக்கு இருக்கிறது என் குழந்தை மட்டும்தான் அப்படின்னு சொன்னா வேதிகா. மறுபடியும் குழந்தை மட்டும்தான் தன்னுடைய உலகம்னு சொல்றத கேட்டவனுக்கு கொஞ்சம் பொறாம கூட வந்துச்சு. என்னடி சும்மா இதையே சொல்ற? குழந்தைய நான் இல்லாம பெத்துக்கிட்ட மாதிரி பேசுற. குழந்தைதான் முக்கியம்னு சொல்றியே, அப்போ உனக்கு நான் முக்கியம் இல்லையா? என்னை விட்டுட்டு போறதுக்கு நீ ரெடியா தான் இருக்கியா அப்படின்னு கேட்டான். அவன் கேட்டதுல அவளுக்கு தலையே சுத்துச்சு. இவன் என்னதான் சொல்ல வரான்? தன்னை மனைவியாவும் ஏத்துக்க மறுக்கிறான், குழந்தையும் தனக்கு கொடுக்க மாட்டேங்கிறான். இவனுக்கு தான் கிட்ட என்னதான் வேணும் அப்படின்னு நினைச்சவன், இப்போ உங்களுக்கு நான் என்னதான் பண்ணணும்? இப்படி குழந்தையும் கொடுக்க மாட்டேங்கிறீங்க, என்னையும் மனைவியா ஏத்துக்க மாட்டேங்கிறீங்க, இப்ப நான் என்னதான் பண்றது அப்படின்னு அழுவையோட குரல கேட்டா. அதை கேட்டவனுக்கு அவளை பார்க்கவே கொஞ்சம் பாவமா இருந்தது. நீ கொஞ்சம் வெயிட் பண்ணு, ஒரு 2 நாள் கழிச்சு என்னோட முடிவை சொல்றேன், எனக்கு கொஞ்சம் டைம் வேணும், நான் யோசிக்கணும் அப்படின்னு சொன்னான். மாதவன் சொன்னதை கேட்டவன் கொஞ்சம் அமைதியோடய நின்றுட்டு இருந்தான். கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த அமைதியை பொறுத்து கொண்ட மாதவன் மறுபடியும் மேலும் மேலும் அதை பொறுக்க முடியாம, போதுண்டி, இப்படி அமைதியா இருந்து என்ன சாவடிக்காத, போ எனக்கு ஏதாவது காஃபி போட்டு எடுத்துட்டு வா, உன் கூட பேசி பேசி எனக்கு தலைய வலிக்குது அப்படின்னு தொட்டில பார்த்தான். அங்க குழந்தை நல்லா தூங்கிட்டு இருந்துச்சு.
நல்ல வேலை குழந்தை தூங்கிட்டான் அப்படின்னு மனசுல நினைச்சுவேன். அவ அப்படியே யோசிச்சுட்டு நின்றுட்டு இருக்கிறத பார்த்து, ஏய் உன்னை தாண்டி சொல்றேன், போ எனக்கு ஏதாவது குடிக்கிறதுக்கு எடுத்துட்டு வா, எனக்கு தலை ரொம்ப வலிக்குது. பேச்சாடி பேசுற நீ எங்க வீட்டுல இருந்தா புள்ளப்பூச்சி மாதிரி இருக்க, இங்க என்கிட்ட தனியா வந்தா மட்டும் உனக்கு வாய் எப்படிதான் கிழியுதோ தெரியல அப்படின்னு தலை பிடிச்சபடி பக்கத்துல இருந்த நாற்காலியில போய் உட்கார்ந்தான் மாதவன். மாதவனையும் பார்த்தபடி சமையல் அறைக்குள்ள போனவன் அவளுக்கு சூடா காஃபி போட்டு எடுத்துட்டு வந்தா. அதை குடிச்சவன், ஏன் உனக்கு காஃபி வேண்டாமா அப்படின்னு திருப்பி கேட்டான். இல்ல எனக்கு காஃபி வேண்டாம், உங்களை மாதிரி எனக்கு தலையெல்லாம் வலிக்கல அப்படின்னு அசால்ட்டா சொன்னான். அது சரி, உன்னால தாண்டி எனக்கு தலை வலிக்குது, நீ எந்த அளவுக்கு என்ன டார்ச்சர் பண்ற தெரியுமா, அப்போ உன்னால எனக்கு தலைவலி வராம இருக்குமா, நான்லாம் ரொம்ப நல்ல பையன், உனக்கெல்லாம் எப்பவுமே தலைவலியே வராது அப்படின்னு சொன்னான். என்னது நல்ல பையனா அப்படின்னு எரிச்சலோட முறைச்சு பார்த்தா வேதிகா. அவ முறைக்கிறத பார்த்தவன், சும்மா சும்மா என்னடி கண்ணை வச்சுட்டு இப்படி முடிச்சுட்டு பாக்குற, நான் அவ்வளோ ஸ்மார்ட்டாவா இருக்கேன், விட்டா என்னை இந்த கண்ணிலேயே முழுகிடுவ போல இருக்கே, இப்படியெல்லாம் பார்த்தா என் ஆசை பொண்டாட்டி லதா கோச்சுப்பா அப்படின்னு சொன்னதை கேட்ட வேதிகாவும் மேலும் முறைச்சு பார்க்க மாதவனும் சிரிச்சபடி, இப்ப நான் என்ன சொல்லிட்டேன்னு நீ இவ்வளோ டென்ஷன் ஆற, என்ன நீ பண்ற டார்ச்சருக்கு எனக்கு தலைவலியே வருதுன்னு சொன்னேன், உனக்கு தலைவலியே வரலன்னா நான் உன்னை டார்ச்சர் பண்றதே இல்லைன்னு தானே அர்த்தம், இதை தானடி சொன்னேன், இதுக்கு போய் சும்மா மறைச்சு பாக்குற அப்படின்னு திட்டினான். இவன் கிட்ட வாயை கொடுக்கறதுக்கு பேசாமையே நிக்கலாம் அப்படின்னு பல்ல கடிச்சிட்டு கையில கட்டினபடி அவன் காஃபியை குடிக்கிற வரைக்கும் பொறுமையோட காத்துட்டு இருந்தான். அவளையே மேல இருந்து கீழே வரைக்கும் நோட்டம் விட்டுட்டே காஃபிய மெல்லமா சாப்பிடவும் அவ எரிச்சல் அடைஞ்சா. அவனுடைய பார்வையும் செய்கையும் உள்ளூர அவளுக்கு எரிச்சல் வந்தது. இவன் எப்படா காஃபியை குடிச்சு முடிப்பான் அப்படின்னு நினைச்சபடி காலி கோப்பைக்காக காத்துட்டு இருந்தா வேதிகா. காஃபிய குடிச்சு முடிச்சவன் கப்ப அவகிட்ட நீட்டினபடி, இதை வச்சுட்டு வா, 2 பேரும் சேர்ந்து படுத்து தூங்கலாம். அந்த படுத்து அப்படிங்கிறதுல அழுத்தம் கொடுத்து அவளை நக்கலோட பார்த்தபடி சொன்னான் மாதவன். காலி கோப்பைய வாங்கின வேதிகா மாதவன் சொன்னதை கேட்டு அவளை உறுத்து விழிச்சான். என்னடி பாக்குற, நான் புருஷன் தானே, அதான் என்கிட்ட வாழ்றதுக்கு ஒத்துக்கிட்டல, அப்புறம் என்னடி வாழ்றதுனா என்ன, சமைச்சு போடுறதும் துவைச்சு போடுறதும் தான் வாழ்க்கை. புருஷனுக்கு ஒரு பொண்டாட்டி என்ன பண்ணுவா, புருஷன் கூட படுக்கவும் தாண்டி செய்வா, அதானே கேட்டேன். என்னமோ சும்மா இந்த உலகத்திலே இல்லாதத நான் புதுசா கேட்கிற மாதிரி இப்படி பார்த்தா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டான். அதை கேட்ட வேதிகா, முதல்ல என்னை பத்தி உங்க வீட்டுல சொல்லுங்க, அப்புறமா நான் உங்க படுக்கையில வந்து நான் படுக்கிறேன் அப்படின்னு சொன்னான் வேதிகா. அவ சொன்னதை கேட்டவன், உனக்கு வர வர வாய் திமிரு ரொம்ப ஜாஸ்தி ஆச்சுடி அப்படின்னு சொன்னான். ஆமா, என்னை வேலைக்காரியா தானே நீங்க கூட்டிட்டு போனீங்க, வேலைக்காரியா தான் இங்கேயும் கூட்டிட்டு வந்திருக்கீங்க, இப்ப என்ன புதுசா யாருக்கும் தெரியாம உங்க பொண்டாட்டிய வாழ்றதுக்கு நான்லாம் தயாரா இல்லை அப்படின்னு கோவத்தோட சொன்ன நிறுத்தினா வேதிகா.